अडियेन् सर्वं कृष्णार्पणमस्तु। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहसत्तधारिणी तृणाय अस्मद्गुरोर्भगवतोऽस्य दये सिन्धोः रामानुजस्य चरणं चरणं प्रपद्ये। माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदर्पयाना मादसनहः ऊरारामं श्रीमतनुगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महापट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहार भक्तारेण परालयतीन्द्रमिश्रा श्रीमत्परामर्शमुनिं रण्डोऽस्मि नित्यं नीलास्तुङ्गस्तनगिरि मुक्कोटि कृतं पारात्यं सरसर सुताभैनी सोत्रीचन्द्रां शिखरनिखिलकुमुद गोदातस्य नमैदं भुवयवास्तुबोधः अन्नवेदान्तरङ्गத்து பஞ்சத்திருப்பாவை பல்பரியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சொல்லக்கூடிய சொல்பாவை பாடி அருள வல்வலையார் நாடு நீ வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவார் நல்லன்மை நல்கு. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராகி தாயார் சமேத ஸ்ரீலங்கா உத்தாமரத்திலே செல்வம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத கண்ணன் கடலடங்கை சரணம். ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாய மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருப்யோ நமக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் இன்னைக்கு 15வது பாசுரம் அனுபவிக்க போறோம். ஒரு பெரிய விருந்து நம்மளுக்கு கிடைக்க போறதுன்னு இருந்தாக்க அப்போ கொஞ்சம் நம்மளை தயார்படுத்துறதுக்கு காட்டால நம்ம கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அந்த விருந்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் போன பாசுரத்துல சுருக்கமா விவரங்களை எடுத்து வச்சேன். அடியே சன்னியாசினிகளை பற்றி, நெத்திட்டுக்கிறத பத்தி, சங்க சக்கரதாரியை பத்தி நிறைய விவரங்கள் இருக்கு. ஆனா கொஞ்சம் சுஷ்கிட்டேன். ஏன்னா மிகப்பெரிய விருந்து. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அடியனுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தா ஒரு துளியோடு என்னால எடுத்து உரைக்க முடியுமோங்கிற அளவுக்கு வசதியான பாட்டு. நம்ம வைஷ்ணவர் அப்படிங்கிறவா ஐயங்காரா பிறந்தவா மட்டும் இல்லை, எந்த வர்ணத்துல வேணாலும் நீங்க பிறந்துக்கோங்க. நம்மாழ்வார் சொல்றார், சண்டாளர்கள் ஆகிலும், தொண்டடிப்படியார் சொல்றார், புலையர்கள் ஆகிலும் எந்த இடத்துல வேணாலும் நீங்க பிறந்துக்கோங்க. ஆத்மாத்மா எவன் மொத்தம் கண்ணனை மனசுல ஏற்றி வச்சுட்டானோ அவன்தான் ஸ்ரீ வைஷ்ணவன், அவன்தான் வசதியானவன். எவன் பிற தேவதைகளை சேவிக்காத கண்ணனை மட்டுமே நாராயணனாய அப்படின்னு தன்னை அவனுக்கு சரணாகதி பண்ணி கொடுத்துட்டானோ அவன்தான் ஸ்ரீ வைஷ்ணவன். அந்த தத்துவத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல அவ்வளோ அழகா எடுத்து கொடுக்கிறார். அடியனுக்கு 1 மணி நேரம் தான் கால அவகாசம் இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான கருத்துக்களை ஒரு சில உதாரணங்களோடு எடுத்து உரைக்கிறேன். அடியே குற்றங்குறைகளுக்கு க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியே முதல்ல பாசுரம், அப்புறம் எளிய பொருள், அப்புறம் கொஞ்சம் மிக மிக விவரமான பொருள், அப்புறம் எனக்கு சுவாபதேசம் உட்பொருள் எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அடியன் சிறிய ஞானஸ்தர் பொருள் இல்லாத என்ன பொருளாக்கி அந்த சீனிவாசன் உங்க முன்னாலதான் கொண்டு என்னை உட்கார வச்சிருக்கான். அவனை நினைச்சிட்டு அவனுக்கு சமர்ப்பிச்சு என்னுடைய வாக்குகளை உங்களிடையே எடுத்துரைக்கிறேன். அடியே இன்னும்
சில்லென்றழை நங்கை மீன் போதகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுங்க வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுங்க ஒல்லை நீ போதாய் உனக்கென்னவே உடைமை எல்லாரும் போதாரோ போதாரோ சென்னிக்குள் வல்லானை கொன்றவனை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை வல்லானை கொன்றவனை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை மாயனை பாடேலோ வேதமனைக்கும் வித்தான அந்த தாயார் நம்மளுக்கோசரம் வசதியான அர்த்தங்களை கொடுத்துருக்கான். திவ்ய பிரபந்தங்களை இந்த கோதை பிராட்டியினுடைய ஒரு 43 உரைக்கால் வாழியை அது ரொம்ப வசதி. அதுலயும் திருப்பாவை வசதி. அந்த திருப்பாவையில இந்த பாசுரமே திருப்பாவை. இதுவே எல்லா அர்த்தத்தையும் வழக்க வந்தது. அப்பேற்பட்ட பாசுரம் இது. இந்த திருப்பாவைக்கு திருப்பாவையா ஆகிறது இந்த திருப்பாவை பாசுரம். இந்த மாதிரி அவ்வளோ அதுலயே நானே தான் ஆயிடுக இந்த ஒரு வார்த்தை எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியது. அவ்வளோ வசதியான வார்த்தை நானே தான் ஆயிடுக. இது எல்லாத்துக்கும் ரொம்ப 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 விளக்கங்கள் இருக்கு. அடியன் பொறுமையா இருந்து எல்லாரும் அன்வயிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். அடியன் எல்லை அப்படின்னா ஒருத்தரை யாராவது கொஞ்சம் இகழ்ச்சியா பேசணும்னா எல்லைன்னு. அதே திருநெல்வேலி பக்கம்லாம் இந்த வார்த்தைகள் ரொம்பவே பிரசித்தமா இருக்கும். யாரையாவது ஒருத்தரை இதுவா கூப்பிடணும்னாக்க எல்லை அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடுவான். அந்த இடத்துல எல்லை நிகழ்ச்சிக்குரிய ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடலாம், இளம் கிளியே, ரொம்ப சின்ன கிளியா இருக்கிய அந்த மாதிரி இருக்கிறவளே அப்படின்னு சொல்லி சொல்றான். தூங்குறியா? எல்லே இளங்கிலே இன்னும் இருக்குது, இன்னுமா நீ தூங்குற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ நாங்கள்லாம் குணவதிகள் வாசல்ல வந்து நிக்கிறோம். ஆரவாரம் பண்றோம். ஆரவாரம் பண்ணி வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. வல்லர்களெல்லாம் கொல்லக்கூடியவர் மாயன். மாற்றானை வல்லானை மாற்றழிக்க வல்லானை. யாரெல்லாம் அழிக்கப்பட வேண்டுமோ அவர்களை எல்லாம் அழிக்கப்படக்கூடிய அந்த மாயனை அவனை நாங்கள்லாம் சேவிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றா இவள்லாம். அப்போ இவ கேட்கிறா, சில்லென்ற அடைமீன் என்னையே எல்லேன்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நேற்றுக்கு நீ என்ன சொன்ன? நிறைய நான் கதை சொல்றேன், நிறைய நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் நிறைய பிரஸ்தாபிக்கிறேன்னு சொன்னியோ இல்லையோ? அப்படி இருக்கச்சே இன்னைக்கு ஏன் நீ வரல? நாங்க வந்ததுக்கு அப்புறமா நீ ஏன் உள்ள இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்போ சொல்ற, நீங்க தான் நிறைய சொல்லக்கூடியவா, நீங்க தான் கண்டதை நல்லா அனுபவிக்கிறதா. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதம் ஒன்னதான் நன்னா தெரியுது. நீ கேட்கறதுக்கு வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க. நீங்கள் தான் வசதியானவா. நான் வந்து நீங்கள்லாம் கண்டனை அனுபவிக்கிறது இவ்வளோ பேர் அனுபவிக்கிறதுக்கு தெரிஞ்சோம் நான் இன்னும் உள்ள இருக்கேனே, நான் தான் மட்டமானவோ, நானே தான் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த பகவானை பார்க்கணும், அந்த பகவானோட பேசணும், அந்த
பகவான் கிட்ட கைங்கரியம் வாங்கிக்கணும், இதுக்கோசரம் தானேமா நம்மளாம் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப எல்லாரும் வந்துட்டாளா, நான் மட்டும்தான் வரலையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. எல்லாரும் போந்தா, எல்லாரும் வந்துட்டா, வா வந்து பார்த்து நீ வேணா எண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மாதிரி கண்ணனை பாடுறதுக்கு அவ்வளோ வசத்தியா எழுப்புறா அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு அந்த மொழிபெயர்ப்பு. அப்படியே சொல்ல போனாக்க அந்த வார்த்தைகளுக்கு மொழிபெயர்ப்பு அப்படின்னு தான் இதை சொல்லலாம். சம்ஸ்கிருத வேதாந்தத்துல சொல்லப்படுற உயர்ந்த ரகசியங்களை முக்கியமான மகரிஷிகள் நல்லா ஓதிட்டு வந்தார். அது அந்த வேதங்கள் வேதாந்த அர்த்தங்கள் இன்னாருக்குதான் ஓதப்படணும், இவ்வாறுதான் சொல்லணும், இப்படிதான் கற்றுக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நேய நிஷ்டைகள் ரொம்பவே ஜாஸ்தி. அதுல முக்கியமா ஸ்திரீகள் அனுபவிக்கவே முடியாது. அதனால பகவான் ஆழ்வார்கள் எல்லாத்தையும் அங்கேருந்து அனுப்பி வச்சான். அதுலயும் நம்மாழ்வாரை அனுப்பி வச்சான். அவருடைய பாசுரங்கள் எல்லாத்துலயும் முதல் பாசத்துல முதல் வார்த்தை உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன். அவர் என்ன பண்றார், ஆ ஊ மா ஒரு பிரணவம் ஓங்கிறதுக்கு 3 எழுத்து ஆ ஊ மா. ஆங்கிறது பகவானை குறிக்கும், ஊங்கிறது தாயாரை குறிக்கும், மாங்கிறது நம்ம ஜீவாத்மாங்களை குறிக்கும். இதுதான் பிரணவம். அந்த பிரணவத்தை நேரடியா ஸ்திரீகள் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது நம்மளுக்கு. அடியை ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தேன், பிரணவத்தை புருஷா மட்டும்தான் பண்ணலாம், நம்ம ஸ்திரீகளுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிற செய்ய நம்மாழ்வார் பார்த்தார். வேதங்கள் எல்லாம் புருஷா மட்டும்தான் அனுபவிக்கணும்னு இருக்கேன். ஏன் ஸ்திரீகளுக்கும் மனசு இருக்கும் இல்லையோ, ஆசை இருக்கும் இல்லையோ, அவ எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு திருவாய்மொழிங்கிறது சாம வேதத்தினுடைய சாரம். நம்மளால சாம வேதத்துல நினைச்சு கூட பார்க்க முடியாது. 4வது வர்ணத்துல இருக்கிறவாளோ ஸ்திரீகளோ அப்படிப்பட்டவாள்லாம் சாம வேதத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிறதுக்கோசரம் காரண்யத்துக்கோசரம் ஆ ஊ மாங்கிறத ஊ மா ஆ அப்படின்னு மாத்திட்டார் நம்மாழ்வார். அப்பேற்பட்ட காருண்யவர் அந்த அர்த்தத்தை, அந்த சாம வேதத்தினுடைய அர்த்தத்தை பிடிச்சு எடுத்து இந்த ஒரே ஒரு பாசனத்துல தாயார் நம்மளுக்கு அவ்வளவுன்னா சொல்றாங்க. அடிய திரும்பி திரும்பி விண்ணப்பிக்கிறது அதுதான். அந்த சரணாகதி பண்ணிக்கணும், பகவானை சேரணும், எப்படியாவது ஆச்சாரியனை அடையணுங்கிற எண்ணத்தை தினம் ஒரு தரமாக நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நினைக்க அது ஒரு 5 வருஷம் கழிச்சு, அது 10 வருஷம் கழிச்சு அது கண்டிப்பா உங்களுக்கு அது கை கூடும். ஏன்னா கண்ணன் காருண்யன், காகுஸ்தன், கண்ணன் காப்பான், காகுஸ்தன் காப்பான், இதையே தாரக மந்திரமா சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்க இருக்க நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். திருவாய்மொழி கத்துக்கணும், கத்துன்னு சொல்லணும். அதுல இருக்கிற பாசர அர்த்தங்கள்லாம் அவ்வளோ விசேஷம். அது எல்லாத்தையும் நம்ம கத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே வசதி. இதுல இளம் எல்லை அப்படின்னா பரிகாச சொல். அந்த பரிகாச சொல்லுன்னு சொல்லலாம். இவனுடைய தூங்குறாப்புல நடிக்கிறாளே அதுக்கு பரிகாசம் பண்றாப்புலே கூட இதை சொல்லலாம். எல்லை அப்படிங்கிறார். இளம் கிளியே முதல் பாசத்துல என்ன சொன்னா, சங்கொடு சக்கரம் என்னும் கடற்கையன் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த மாதிரி அப்பேற்பட்டவனை நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். பக்கத்தாத்துல தானே நீ இருக்க. நாங்க அந்த கண்ணனுடைய பெருமையை அவன் எப்படி சங்க வச்சிருப்பான், எப்படி சக்கரை எழுந்திருப்பான், எப்படி தாமரக்கண்ணனா இருப்பான்னு சொன்னப்போ உனக்கு அதெல்லாம் தோணவே இல்லையா? இன்னும் நீ இப்படியே தானே இருக்க, முன்னாடி எழுந்து ஓடி வந்திருக்க வேண்டாமா? இளம் கிளி. அந்த இளம் கிளி என்ன பண்ணும், சொன்னதையே திருப்பி சொல்லும் கிளி. அந்த சொன்னதையே திருப்பி சொல்ற கிளி எப்படி அந்த கண்ணா 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 நீ கிளி மாதிரி உள்ளேயே உட்காந்து சொல்லிட்டு இருக்கியே, அதை நீ வெளியில சொன்னா அதை நாங்க நாம
அப்படின்னு சொல்றார். அந்த ஆயப்பாடியில கண்ணன் கூடல் ஊறின போது தேனுகர் விளம்பன அத்தனை பேரை அந்த குழந்தோசையாலேயே அந்த அசுரர்கள்லாம் வலுவச்சு அவன் அழிச்சாலே அந்த கண்ணன் நாமத்தை நம்ம சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்றான். அந்த இதுல ஒரு சின்ன ஒரு உதாரணம், கண்ணனுடைய குழலோசை, அவன் சங்கநாதம். குழலோசைங்கிறது சங்கநாதம், குழல்ங்கிறது தனி கிடையாது. அந்த வேல் குழல்ங்கிறது சங்கம் வந்து வேல் குழலா வந்தது. ஏன்னா கண்ணனுடைய வாய்க்கு அந்த சங்கத்தை தவிர வேற எதுவுமே போகாதுங்கிறது அடியை ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன். அப்போ நாரதர் வந்து வீணை வாசிச்சுட்டு வந்தாராம். பெரியாழ்வார் இதெல்லாம் சொல்றார். அந்த நாரதருடைய வீணை வாசிச்சு வந்தப்போ அந்த கண்ணனுடைய குழலோசை கேட்டப்போ இந்த வீணையினுடைய நாதம் அப்படியே நின்று போயிட்டான். அவர் வாசிக்க வாசிக்க அதுல இருந்து நாதம் வரலையாம். அந்த கண்ணனுடைய குழல் ஓசை மட்டும்தான் வரதான். தும்புருவும் நாரதரும் தம் வீணை மறந்தனர், ரம்பையர்கள்ல தன்னுடைய ஆடல் பாடல் மறந்தனர்னு சொல்லி பெரியாழ்வார் எடுத்து கொடுக்கிறார். அந்த மாதிரி அந்த பெரியவர் பாடுறார். அந்த செடி கொடியில மயங்கி நிக்கிறது. மான் வந்து வாயில புல்லு மேயதான். அந்த மேயிற புல்லு பாதி தொங்கெல்லாம் பாதி இருக்கான். அப்படியே சித்திரம் மாதிரி நிக்கிறதுங்கிறார். ஒரு மிதுனம் ரெண்டு மானம் ரெட்டையா ஒரு சித்திரம் மாதிரி நிக்குதுன்னு சொல்லி பெரியாழ்வார் சொல்றார். அதே மாதிரி பசுக்கள்ல அசப்போடணும் வந்து படுத்துக்கிறலாம். அந்த அசப்போடத்தை மறந்துட்டு அந்த காதை கூட ஆட்டத்துக்கு போகையாது. எறும்பு ஈயெல்லாம் கடிக்கிறது. அந்த காது ஆட்ட செவிகள் ஆட்டைக்கு இல்லாவே அப்படிங்கிறார் பெரியாழ்வார். கண்ணனுடைய குழல் ஓசை அப்பேற்பட்டது. அந்த குழல் ஓசை உன் காதுல விழுந்து நீ அதுல மயங்கி போய் இருந்துட்டியோ, அந்த கண்ணனோட நீ ஐக்கியம் ஆயிட்டியோ, அதனாலதான் நீ இது பண்றியோ. நீ வந்து உள்ளுக்குள்ள தனியா நீ கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் எங்களோட வந்து சேரலையோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கண்ணனுடைய பிரிவு தாங்காம நாங்களாம் ஒதிச்சு போயிருக்கோம். நீ கிருஷ்ணனோட அனுபவிக்கிறதுனால தான் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசா தோன்றது. எங்களெல்லாம் வந்து அழைக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற சில்லன்ட்டு அழைப்பீங்க. உடனே உள்ள இருக்கிறவ சொல்றா, ஏன் என்ன அந்த மாதிரி கோபமா பேசுறங்கோ, நானும் உங்களோட ஒத்தி தானே, ஏன் என்ன கோபமா பேசுறங்கன்னு சொல்றான். அவ அப்போ இவெல்லாம் நினைச்சுக்கிறா, அப்போ நீ தூங்காத முடிச்சுன்னு தான் இருக்க. அப்படி இருக்கச்சே எனக்குக்கோசரம் நீ எங்களோட வந்து சேர்ந்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னப்போ, ஒரு அழகுக்கு வேணும்னாக்கா ஒருத்தர் அழகா இருக்கான்னா அது அவளுக்கு ஆபரணங்கள்லாம் கூட்டி பார்க்குறாப்புல நீயும் வந்து எங்க கோஷ்டியில வந்து சேர்ந்தியானா தானே அழகு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நங்கை மீன் இப்படி சொன்ன உடனே இவ என்ன பண்றா, நாங்கள் சில்லறை அடைமைன்னு சொல்லிட்டா. வெளியில இருக்கிறவாளை கோச்சுங்க ஒரு கோபம் கொண்டதை சொல்லிட்டா. உடனே தன்னுடைய தப்ப உணர்றா. உணர்ந்துட்டு நங்கை மீர் அப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப வசதியா கூப்பிடுறான். அப்படி சொன்ன உடனே வெளியில இருக்கிறவளுக்கெல்லாம் அந்த கோபம் தனிச்சு போயிடுது. கோபம் தனிச்சு கொண்டு போதர்கின்றேன் சங்கோடு சக்கரமேந்திர அவனை அனுபவிச்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த அனுபவத்துல இருந்துட்டேன். நான் இனிமே அந்த அனுபவத்துல இருக்க மாட்டேன், நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படிங்கிற. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதம். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நீ எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ எடுத்துக்காட்டி வழி நடத்திருக்க. நீயும் தலைவியா இருக்க வேண்டியவதா. அப்படிப்பட்டவோ நீ என்ன பண்ற இப்போ, கட்டுரை பெசாத அப்படியே படுத்துட்டு இருக்க, எதுவுமே வாய் தந்து எதுவுமே உரைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னப்போ, வல்லீர்கள் நீங்களே, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தனியா கிருஷ்ணனை அனுபவிச்சது தப்புதான், அதனால நீங்கள்லாம் அவனை நேரம் அனுபவிக்கணும்னு போறங்களே, அந்த அனுபவத்தோட சேராத நான் தனியா இருந்தது தப்புதான், அதனால நீங்கள்லாம் தான் வசதியானவா, வல்லீர்கள் நீங்களே, நானே தான் ஆயிடுக. திருப்பாவையில இந்த ஒரு வார்த்தை ரொம்ப சாரமானது. ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய குணத்தை இது காட்டுறது. அடியே முடிஞ்சவருக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு உதாரணங்களை எடுத்து காட்டுறேன். ஒரு வைஷ்ணவன் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஒரு தப்பே பண்ணாட்டாலும் நம்மளை யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்மளை யாராவது ஏசினால் பேசினால்
அவகிட்ட எதிர்த்து வாதம் பண்ணக்கூடாது. அடியே தெரியாம பண்ணிட்டேன், இனிமே அந்த தப்பு நடக்காத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவகிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுக்கணுமா. இதுக்கு தோழப்பர் நஞ்சியர் ரெண்டு பேருடைய ஒரு சின்ன சரித்திரம், அப்புறம் முதலியாண்டார் சரித்திரம், இது ரெண்டுத்தை மட்டும் சொல்லி அடிய சீக்கிரம் அடுத்த விவரத்துக்கு போக பார்க்கிறேன். ஸ்ரீரங்கத்துல நஞ்சியர் மகான், அவர் உபன்யாசம் பண்ணுவார். உபன்யாசம் பண்றது அவ்வளோ விவரமா பண்ணுவார். ரங்கன் கோஷ்டியோ நஞ்சியர் கோஷ்டியோன்னு வேணும். ரங்கனுடைய உற்சவங்களுக்கு வர கூட்டமா அதை விட நஞ்சியருக்கு கூட்டம் ஜாஸ்தியா வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாளாம். ஒரு நாள் அந்த ரங்கன் என்ன பண்ணான்னா எழுந்து வந்து நஞ்சிய இந்த ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா வெளி பிரகாரத்துல ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துதான் நஞ்சியர் பிரவசனம் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதியிருப்பான். அந்த இடத்துல பார்க்கறதுக்கோசரம் உள்ளேருந்து ரங்கன் வந்துட்டாமா. ரங்கன் வந்தப்போ அந்த விளக்கை ஏற்றுறவா இருக்கான் ஐயா, அவள்னா நீ வந்து அர்ச்சாவதாரத்துல இருக்க, இந்த மாதிரிலாம் எழுந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ரங்கனை படுக்க வச்சாமா. அந்த அளவுக்கு நஞ்சியருடைய வார்த்தைகள உபன்யாசத்துல ஈடுபட்டவர் ரங்கனே. அப்படி இருக்க செய்ய முதலியாண்டார் வம்சத்துல தோழப்பர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்னமோ நல்லவர், நிறைய படித்தவர், வேத வித்து. அவருக்கு திடீர்னு மனசுல அன்னைக்கு, அதாவது ரங்கன் வந்து காரணம் இல்லாத காரியம் இல்லை, ஒவ்வொருத்தரையும் நம்மளை காட்டி வழிகடத்தி இப்படி இருந்தா இப்படிங்கிறத நம்மளை வழிநடத்தி கூட்டு போறான் அண்ணன். அவர் திடீர்னு அந்த நஞ்சியர் பிரவசனம் முடிச்சுட்டு வெளியில வர செய்யும் நஞ்சியரை பார்த்து தகாத வார்த்தைகள் சொல்லிட்டாராம். சொல்லிட்டப்போ சொல்லிட்டு அவர் ஆத்துக்கு போயிடுறார். நஞ்சியர் பிரமிச்சு போயிடுறார். நம்ம என்ன தப்பு பண்ணோம் தெரியலையே, ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு தெரியலையே. அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணிப்போம், நம்ம தப்பு பண்ணாத அவ்வளோ வசந்த மனுஷன் நம்மளை சுட்டி காட்டுறாங்கன்னா நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டாராம். நினைச்சுட்டு இவர் ஆத்துக்கு போறார், நஞ்சியர் ஆத்துக்கு போறார், தோழப்பர ஆத்துக்கு போயிட்டார். தோழப்பர ஆத்துக்கு போயிட்டு அவர் ஒய்ஃபு கிட்ட சொல்றான், என்னமோ தெரியல, திடீர்னு எனக்கு ஒரு வேகம் வந்துட்டு நஞ்சியரை போய் நான் இந்த மாதிரிலாம் பேசிட்டேன், மகா பாவி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி வருகிறார் தோழப்பர். அப்போ அவன் ஒய்ஃபு சொல்றா, சரி ராத்திரி மணி 10 ஆயிடுத்து, படுத்துக்கோங்க, விஷக்காலத்துல காத்தால 4 மணிக்குள்ள எழுந்து போய் நஞ்சியர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ 2 பேரும் வந்து பண்ணிக்கிறார். இவர் நஞ்சியர் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எதுவோ நம்ம தப்பு பண்ணாத அவர் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு ராவோட ராவா ராத்திரியே வந்து இவாத்து திண்ணையில படுத்துட்டு இருக்காராம். காத்தால இவர் எழுந்தா இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நஞ்சியர் படுத்துட்டு இருக்கார். நஞ்சியர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், உள்ளுக்குள்ள தோழப்பர் படுத்துட்டு இருக்காராம். காத்தால எழுந்து அவ 2 பேரும் நஞ்சியர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வெளியில வந்தா இங்கே வாசல்ல நஞ்சியர் இருக்கார். இவர் அவர் காலில் விழுறார், அவர் இவர் காலில் விழுறார். நான் எதுவோ தப்பு பண்ணாத நீங்க சொல்றதுன்னு சொல்றாரு. இல்லவே இல்லை, எதுவோ ஒரு அசுர சக்தி எனக்கு வந்துட்டு அதனால நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோழப்பர் சொல்றாராம். எப்பேற்பட்டவாடும் நஞ்சியர் என்ன, நான் இவ்வளோ நல்லவா, நான் என்னுடைய பிரவசனத்தெல்லாம் ரங்கனே வந்து கேட்கலாம், அப்படி இருக்கிற செய்ய நீ எப்படி இந்த தப்பு பண்ண சொல்ல போச்சுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணல. எதுவோ தப்பு இருக்குன்னு சொல்லி தாமத்துட்ட தோழப்பர் அந்த நிமிஷம் என் மனசுல அடக்கம் வந்துட்டா, அதனால நான் பேசிட்டேன்னு இவர் அவரை சேவிக்கிறார். இதுதான் வைஷ்ணவ லட்சணம். தப்பே பண்ணாட்டாலும் நஞ்சியர் எந்த தப்பும் பண்ணல, எதுக்கோசர தோழப்பட கண்ணன் பேச வச்சான். அவள்லாம் வசதியான மனுஷா, அந்த மாதிரி நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கையை நெறிமுறை படுத்துறதுக்கோசரம் பிராக்டிக்கலா இதெல்லாம் கண்ணன் பண்ண வச்சான். அதே மாதிரி முதலியாண்டார் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்க செய்யும் ஒருத்தர் ஒரு மகான் வரார். மகான் வந்தப்போ அவர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவர் ஒதுங்கி உட்காந்துருக்கார். அப்போ அவர் ஒய்ஃபு வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அவர் ஆராதனை முடிச்சுட்டு வந்துட்டோம், அப்புறம் நீங்கள் வந்திருக்கிறத அவர்கிட்ட தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி உட்காந்துருக்காரு. இவர் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. அப்படியே இவர் உட்காந்துருக்கார் வாசல்ல. ஆராதனை முடிச்சுட்டு வெளியில வந்தா இவர் உட்காந்துருக்கார். சுவாமி உங்களை காக்க வச்சுட்டேனே
தெரியல, நீங்க வந்திருக்கிறது தெரியலன்னு சொல்லி முதலியாண்டார் சொன்னாரா. ஏன்னா ஏற்கனவே அடைய விண்ணப்பிச்சேன், பகவத ஆராதனை பண்ணிட்டு இருந்தாலும் கூட யாராவது வந்தா அவளை உபசரிச்சுட்டு பகவதாளை உபசரிச்சுட்டு தான் பகவான் கிட்ட போகணும்னு சொல்லிட்டு, நான் இவருக்கு தெரியாத நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்கிறாரா. இல்ல இல்ல, உங்ககிட்ட ஒரு விவரணம் கேட்டுக்கிறதுக்கோசரம் வந்தேன் அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டாரா. வைஷ்ணவனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்போ 4 வார்த்தை சொன்னாரா. கொக்கு போல இரு, கோழி போல இரு, உப்பு போல இரு, ஒன்ன போல இரு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இவர் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டாரா. கொக்கு உருமன் உருமீன் வருவரும் காத்திருக்குமா கொக்கு, இது நிறைய உங்களுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். அந்த கொக்கு மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற விஷயங்களை யார்கிட்ட எப்படி போய் எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிற அந்த வேகத்தோடையே நம்ம இருக்கணும். அந்த நம்மளுக்கோசரம் நம்ம இருக்கு, நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் இருக்கா, அவகிட்ட போய் எந்த ஆச்சாரியரை எப்படி பிடிச்சிருந்தா நம்மளுக்கு அது கிடைக்கும், நம்மளுடைய சாராம்சத்தை நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அந்த கொக்கு பதின்னு சொல்லுவா. கொக்குக்கு ஒன்னே பதிடுவா. நம்மளுக்கு அந்த மதி இருக்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியன்கிட்ட தெரிஞ்சுக்கணும், அதை மேல 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 பசுமாடு மாதிரி அசைப்படணும், இந்த எண்ணம் இருக்கணும். கொக்கு கோழி குப்பையில போய் கடறி 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 பண்ணும், கடறி பண்ணிட்டு செய்யும். தனக்கு ஒரு புழு வந்தா மட்டும் எடுத்துக்கும், மீதி எல்லாத்தையும் விளக்கிடும். வேதங்கள் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே அப்படின்னு விண்ணப்பிச்சிருக்க, வேதத்துல இல்லாத விஷயங்களே கிடையாது. உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுமா, ஜோதிஷாட்சி யோகம்னு ஒண்ணு யாகம்னு இருக்கு, அதை பண்ணா நம்ம நேர சொர்க்கத்துக்கு போயிடலாம். புத்திரகாமேஷி யாகம் பண்ணா நம்மளுக்கு குழந்தைகள் பிறப்பா. அந்த மாதிரி வேதத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதை கிளறி பார்க்கணும், அந்த வேதத்தை அலசி பார்க்கணும். தனக்கு வேணுங்கிற அந்த புழு மட்டும் எடுத்துக்கணும், தமக்கு வேணுங்கிற அந்த அர்த்தங்களை மட்டும் நம்ம கிரகிச்சுக்கணும் ஆச்சாரியன் மூலமா, மீதி எல்லாத்தையும் ஒழுக்கிடணும். உப்பு நம்ம கடையை பண்ற செய்ய குழம்பு சாப்பிடுறது எல்லாத்துலயுமே உப்பு போடுறோம். உப்பு அந்த குழம்புல சாப்பிடுறதுல இல்லைன்னா நம்ம நாக்குக்கு சொத தெரியுது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உப்பு ஏழிக்கான் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த உப்பு கூட போயிட்டுனாலும் நம்மளால சாப்பிட முடியல. அந்த உப்பு நீங்க குழம்புலயே சாப்பிடலையே போட்டா அது அப்படியே இருக்குமானா, குழம்பு பருப்பு குழம்பு பண்றோம்னா அந்த பருப்பு இருக்குன்னு தெரியுது, சாப்பிட பண்றோம் குழம்பு பண்றோம்னா அந்த உப்பு இருக்குன்னு நம்ம கண்ணுக்கா தெரியுது இல்லையே. அந்த கண்ணுக்கு தெரியாத மறந்து இருக்கு பகவான். அவன் சுவையை கொடுப்பான், அவனை அனுபவிக்க வைக்கிறான் பகவான். அந்த உப்பை போல இருக்கணும். அந்த பகவானை எப்படி அனுபவிக்கணும், கண்ணுக்கு தெரியாத மறைஞ்சு இருக்கிறவனை அந்த சுவை மூலமா அனுபவிக்கிறோம் இல்லையா. அது கூட போயிட்டா நம்மளுக்கு அது வேண்டாததா போயிடுறது, இல்லாத இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டாத போகிறது. கண்ணனுடைய ஞாபகம் இல்லைனாலும் வீண். கண்ணனுடைய பக்தியே அளவுக்கு அதிகமா போய் ஒரு ஸ்டேஜ்ல பித்து அப்படின்னு சொல்லுவாள், அந்த லெவலுக்கு போனாலும் வீண். அந்த மாதிரி உப்பை போல இருக்கணும். அந்த கண்ணனை எப்படி அவன் மறைஞ்சிருந்து நம்மளுக்கு காட்சி தரானோ, அவனை அனுபவிக்கிறதுக்கு அந்த உப்பை எப்படி நம்ம அந்த குழம்பு சாப்பிட்டு அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த கண்ணனை அனுபவிக்கணும். உண்மை போல எதுன்னு சொன்னா என்ன, உண்மைனா என்ன அப்படின்னு சொன்னா பொறுமை வேணும். பொறுமைங்கிறது தான் வைஷ்ணவ லட்சணம். அந்த பொறுமை, இந்த 1 மணி நேரமா ஒரு வாசல உட்கார்ந்துருந்தார். சரி இன்னைக்கு ஆராதனை பண்றார், இது முடிக்கட்டும், நாளைக்கு இந்த டைத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம லேட்டா வருவோம்னு சொல்லி அவர் கிளம்பி போகல, உட்கார்ந்துருந்தார். தனக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் காத்திருந்தார். அந்த காத்திருத்தல் நம்மளுக்கு வேணும், அந்த பொறுமை நம்மளுக்கு வேணும். இது எல்லாத்தையும் எடுத்து சொல்றார். அதுக்கப்புறம் நம்ம நம்ம தப்பு பண்ணிட்டோம்னாக்க அந்த தப்பை நம்ம ஒத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வரணும். முதல்ல தப்பே பண்ணலனாலும் அதை ஒத்துக்கணும். அடுத்தது நம்ம தப்பு பண்ணிட்டாலும் கூட அதை எல்லாத்தையும் ஒத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மனசு வரணும். இத ஒரு சின்ன கதை மூலியமா என்ன சொல்றாரு அப்படின்னா,
ஹரிச்சந்திரனை எப்படியாவது பொய் சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தப்போ அவர் வந்து உபன்யாசம் பண்றார். ராப்பகலா கண்டினியூஸா உபன்யாசம் பண்ற செய்யும். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தன்னறியாத கண்டிப்பா தூக்கம் வரும் கேட்கிறவாளுக்கு. ஏன்னா கதை சொன்னாக்கா தூக்கம் வரும்னு சொல்றா இல்லையா, அந்த மாதிரி இந்த கதைகள் எல்லாம் சொல்ல சொல்ல தூக்கம் வரும். அப்பா தூங்கி போயிடுவான், ஹரிச்சந்திரன் தூங்கி போயிடுவான். அதை வச்சு தூங்கினவா வந்து ஒத்துக்க மாட்டான், நான் தூங்கிட்டேன்னு ஒத்துக்க மாட்டான். ஹரிச்சந்திரனை எழுப்பி நீ தூங்கிட்ட அப்படின்னு சொன்னா, ஆமா சுவாமி, அந்த கண்ணனுடைய அனுபவத்துல அப்படியே ஆழ்ந்திருந்தேன்னா அப்படியே நான் தூங்கி போயிட்டேன், சத்தியம் நான் தூங்கி போயிட்டேன்னு சொல்லி ஒத்துண்டாமா. அப்ப சொன்னானா, ஹரிச்சந்திரனை யாராலையும் பொய் சொல்ல வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கணும். நம்ம பண்ண தப்ப நம்ம கண்டிப்பா ஒத்துக்கணுங்கிறது இருக்கு. என்ன நம்ம கிட்ட குற்றம் இல்லாட்டாலும் யாராவது குற்றம் சொன்னா அதை ஏத்துக்கணும், அவகிட்ட எதிர்த்து வாதம் ஆடக்கூடாது. அதே மாதிரி குற்றம் இருந்தாலும் அதை ஒத்துக்கணும். கொன்றே நான் என் தந்தையை மற்றும் உன் கொள்ளை வாயார் ஒன்றோ காலத்து அண்ணலை உண்டேன் உன் காண்பான் நின்றேன் என்றால் நின்படி உண்டோ நின் விழை உண்டோ என்றேனும் கான் என் பழிவாயும் இடம் உள்ளதே. இந்த மாதிரி பரதன் சொல்றான். அவன் மேல தப்பு இல்லை, அவன் எதுவுமே கேட்கல, ராஜ்யத்தை கேட்கல, எதுவுமே சொல்லல. அப்படி இருக்கிறச்சையும் பரதனாலதான் அவனுக்கு ராஜ்யம் வேணுங்கிற ஆசையாலதான் ராமன் காட்டுக்கு போயிட்டான்னு அத்தனை பேர் சொன்னப்போ இவன் சொன்னான், நான் இல்லை, நான் 74 உதாரணங்களை எடுத்து காட்டினான் பரதன். இந்த தப்பை நான் பண்ணியிருந்தேன்னா இந்த பழி எனக்கு வரட்டும், இந்த தப்பை நான் பண்ணியிருந்தேன்னா இந்த பழி எனக்கு வரட்டும். அந்த மாதிரி அவ்வளோ சொன்னான். பகவத் தாஸ்யம் பாகவத தாஸ்யம்னு 2 வகை. சிற்றஞ்சிறுகால பாசுரம் பின்னால அனுபவிக்க போறோம். அது பகவத் தாஸ்யம், பகவான் கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறது. எல்லை இடங்களிலே இந்த பாசுரம் இதுல வந்து மற்றும் ஒரு தெய்வம் உமது என்று இருப்பதோடு உற்றலே உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. நம்மாழ்வாராகட்டும், பெரியாழ்வாராகட்டும், திருமலை மன்னனாகட்டும், அடியார்களுக்கு அடிமை, அடியார்களுக்கு அடிமைங்கிறத நிறைய சொல்றேன். ஏன்னா யாரெல்லாம் பகவானுக்கு தொண்டு பண்றாளோ, யாரெல்லாம் பகவத் கைங்கரியத்துல ஈடுபடுறாளோ அவளுக்கு நம்ம அடிமையா இருக்கணும். அதுதான் அந்த பகவத் கைங்கரியத்துக்கு நம்ம அடிமையா இருக்கணும். அததான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். சிற்றஞ்சிறுகாலில பின்னால பகவத் அனுபவம் பண்ணுவோம். இந்த இடத்துல பாகவத தாசியம் செதுக்கிறதுக்கு எப்படிலாம் எடுத்துக்காட்டானாக்க, நம்மளுக்கு நட்பு சிறந்தது. அந்த நட்புல எப்படி மிளறனாக்க அது அப்படியே பகவத் விஷயமா மலரணும். நட்புங்கிறது வந்து நம்ம ஏதாவது கெட்ட வழியில போனா நம்மளை திருத்தறதுக்கு தான் நண்பர்கள். அதை இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். கடல் ஞானம் செய்தேனும் ஞானே என்னும் அப்படிங்கிற ஞாபர் நம்மாழ்வார். அந்த மாதிரி கடல் அளவுக்கு ஞானம் நம்மளுக்கு கிடைக்காது, அவ்வளவுக்கு நம்மளால பிராப்தி கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச ஞானத்தை கடல் அளவுக்கு ஆக்கக்கூடியது பாகவதர்கள் கோஷ்டி தான். அந்த பாகவத தாஸ்யம் அடிமைக்கு நான் அடிமை, தொண்டர் தொண்டர் தொண்டர்களும் தொண்டருக்கு நான் தொண்டன் அப்படின்பா இவாள்லாம். அந்த தொண்டர்களுக்கு பாகவதர்களுக்கு அவ யாரு, எப்பேற்பட்டவா, படிச்சிருக்காளா படிக்கலையா, கருப்பா குள்ளமா நெட்டையா, எந்த ஒரு சதுவும் கிடையாது. ஏன்னா அவ பாகவதர், அவ கண்ணனை அனுபவிச்சுட்டா. அந்த கண்ணனை அவ அனுபவிச்சுட்டானா அவளுக்கு நம்ம அடிமையாகணும். அதுதான் இந்த இடத்துல சொல்றான். ஒல்லை நீ போதற என்ன உள்ள நான் வந்து ஏன் கண்ணனை அனுபவிச்சது எப்பேற்பட்ட தப்புன்னு இப்ப தெரியுது எனக்கு. நீங்க அந்த சங்கோடு சக்கரவேணும் கண்ணன் சொல்றதையுமே நான் எழுந்து வந்திருக்கணும், ஆனா நான் வரலையே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே குத்தவாளியை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு இன்னும் யாரையாவது எழுப்பணுமா, அதுக்கு நான் உபயோகமாவேனா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு பாகவத கைங்கரியமாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஆசை
ஆசைப்படணும் அப்படிங்கிறத கொடுக்குறான். இந்த சாது கோஷ்டியில நுழைஞ்சிட்டு அந்த பகவானை நினைக்கிறது. ஏன்னா அந்த பாகவத கோஷ்டியில நம்ம சேர்த்துட்டோம்னாக்க நிஜமா சொல்றேன், நம்மளுக்கு வேற சிந்தனையே வராது. அப்பேற்பட்ட அந்த பாகவத கோஷ்டிக்கு நம்ம சேரணுங்கிறத நம்ம மனசுல எப்ப பாரு நம்ம ஏத்திக்கணும். எங்கள் குழாம் புகுந்து கூடும் மனம் உடையீர்கள் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். எங்கள் குழாம் புகுந்து, எங்க வாங்கும், நாங்க பாகவத கோஷ்டியில சேர்ந்துக்கோங்க, எங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டு எங்கள் குழாம் புகுந்து கூடும் மனமுடையது. நான் சொல்ற வார்த்தையை திருப்பி சொல்லுவோம், நான் சொல்றத எப்படி இது பண்ண முடியுமோ சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. போந்தார் எண்ணிக்கோள். இது என்னன்னா பாகவதர்கள் எல்லாத்தையும் அந்த திருமணி ஸ்பரிசம் வேணும், அததான் போந்தார் எண்ணிக்கோள். எங்களோட வந்து தொட்டு அணைச்சிண்டு கட்டிண்டு, ஏன்னா நம்ம மனசுல கிருஷ்ணன் இன்னொருத்தர் வந்து நம்ம மனசை நம்மளை கட்டிக்கிற செய்யும் அந்த கிருஷ்ணனுடைய பார்வை அவன் மேலேயும் விழுறதுங்கிறத பாகவத கோஷ்டியில விவரமா எடுத்து சொல்லுவான். அதே வல்லானே, அவன் வல்லன், வல்லான் எப்படின்னா அந்த குபுலா இடத்துல மலை போல நின்ற 2 யானையும் கந்தத்தை உடைச்சு அதனுடைய செருக்க அடிச்சோமா அவன். ஓரானே கொம்பு சித்த ஓரானே கோள் விடுத்த சீரானே செங்கண் நெடியானே தேர்துழாய் தாரானே தொழாமலர் கண்ணானே என்னரும் சீர் போய் பேராயிரமும் பிதற்றி அப்படின்னு சொல்றார். அவன் போறான், அவன் கொம்பு வசித்தான், அந்த யானையினுடைய கொம்பை வசித்தான். கோள் உடுத்த சீரான், அவன் போறான், தூது போறான், பாண்டவர்களுக்கு நடந்து தூது போறான். செங்கண் நெடியானே, அவன் சிவந்த கண்களையுடைய உயர்ந்தவன் அவன். அவன் தேர் துழாய் தாரானே, அவன்கிட்ட நீங்க போய் கேட்டுக்க அந்த தேர் துழாய் தன்னுடைய துளசிய அவன் எல்லாருக்கும் தரான். அவன் பற்றவ தாமரை போல் கண்ணானே, அப்படியே குளிர்ச்சியான கண்கள் அவனுக்கு. அனுபவிச்சு 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 நம்மளை பார்க்கறான், நம்மளை கூப்பிடுறான், வா வா நான் உனக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கேன், வா வான்னு கூப்பிடுறான். அதை நம்ம கேட்கணும், அவனுடைய இதை நம்ம உணரணும். காரணே எண்ணரிச்சு பேராயிரமும் பிதற்றி, இதுதான் பாகவத கோஷ்டியில ஒத்தியா சொல்வான். எண்ணரும் சீர், அவனுடைய சீர்கள், அவனுடைய சேஷிதங்கள், அவனுடைய திருநாமங்கள் எல்லாமே எண்ணரும் சீர், எண்ணிக்கைலாம் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நாமங்களை பதற்றி அப்படியெல்லாம் இது பண்ணணும்னு சொல்றான். அவன் குன்றெடுத்து கோனரை காத்தவன் அவன். அவன மாற்றாரை மாற்றளிக்க, பகைவர்களுடைய மனசுல பூந்து பார்ப்பானாம். பகைவர்களுடைய மனசுல பூந்து அவளை சட்டுன்னு அழிச்சிட மாட்டான் பகவான். பகவான் அவளுக்கு வந்து சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், நல்லவாழா அவ மாறத்துக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அப்படியும் மீறலனாதான், மீறி அவ நடந்துட்டாதான் அடிப்பான். துரியோதனன் கிட்ட தூது போனான். தூது போனப்போ பகவானை வந்து ஒரு ஆசனம்னு சொல்லிட்டு மேல ஒரு புல்லெல்லாம் போட்டு ஒரு கட்டையெல்லாம் வச்சு அதுக்கு மேல ஒரு ஆசனத்தை வச்சு அதுலதான் கண்ணை உட்காரணும் அப்படின்னு சொல்லி துரியோதனை ஏற்பாடு பண்றான். ஏன்னா அதுல உட்காந்தா அது அப்படியே கீழே இறங்கிடும், அங்க மல்லர்களை வச்சு நம்ம அழிச்சுடலாம்னு சொல்லி பார்க்கலாம். கண்ணனுக்கா தெரியாது. அந்த மாதிரி அவனுடைய அந்த அவனுடைய கெட்ட குணங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் பிரதியாக அவனை அழிச்சான். அந்த மாதிரி மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே, மாற்றவும் செய்வான், எல்லாரையும் பகவான்களை மாற்றத்துக்கும் முயற்சி செய்வான். அப்படி இல்லைனாக்க அவளை அழிக்கவும் செய்வான். மாற்றாரை மாற்று அழிக்க வல்லானே, மாற்றுவான், முடிஞ்ச வரைக்கும் மாற்றிடுவான். மகாபலி என்னுடைய அகங்காரத்தை அழிச்சானே, அந்த மாதிரிதான் மாற்றானே மாற்று அழிக்க வல்லானே. அந்த மாதிரி அவன் மாற்றத்துக்கு தான் முயற்சி பண்ணும். எடுத்த உடனே அவன் யாரையும் அழிக்க மாட்டான் கண்ணன். அதே மாதிரி மாயனை, இந்த இடத்துல மாயனை மண்ணுவோட பாசம் பார்க்கும். முதல் 5வது பாசத்துல இங்கேயும் பகைவர்கள் தோல்வி அடையிறதுக்கு
ஏன்னா வந்த அசுரர்கள் அவளுடைய திறமையை பார்ப்பான். அந்த அசுரர்கள் இருந்தா இன்னும் தீங்கு வரும் சொன்னா அவளை அழிப்பான். காளிங்கன் விஷத்தை கக்கினான். அந்த சுத்தி இருக்கிற எல்லா மரங்களும் பசுக்களும் எல்லாருமே இறந்து போற அளவுக்கு காளிங்கன் பண்ணிட்டு இருந்தான். அவனுடைய தலையில நர்த்தனம் ஆடினான். நர்த்தனம் ஆடி பரதநாட்டியம் ஏற்பட்டதே காளிங்கனுடைய தலையில மாத்தி 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 பகவான் பதம் வச்சதுலதான் பரதநாட்டியமே ஏற்பட்டதுன்னு சொல்லி பெரியவாழை சொல்றான். பரதநாட்டியம்ங்கிறத ஆரம்பிச்சது பகவான் காளிங்கன் தலையில நர்த்தனமாடினது. அந்த காளிங்கனை தன்னை அடிப்படை வச்சான், மன்னிப்பு கேட்க வச்சான். மன்னிப்பு கேட்க வச்ச நீ கருடனுக்கோசரம் பயந்துட்டு இங்கே இருக்கியா, நீ வா, நான் உன்னை அங்க இது பண்றேன், வேற இடம் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி அவன் அங்க கொண்டு போய் வச்சான். அந்த மாதிரி மாயனம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு மனசுலையும் போடுறான், நம்ம மனசுலையும் போடுறான். நம்ம கிட்ட இருக்கிற அந்த காம குரோதங்களை எப்படியாவது அழிச்சுட்டோன்னு பார்க்கணும், எப்படியாவது அழிச்சுட்டு நம்மள நல்லவாழ பார்க்கணும்னு பார்க்கணும். நம்மளுக்கு நல்ல வழிகளெல்லாம் கண்ணை காட்டலாம், நம்ம அதை எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அது நம்மளுடைய தப்பை தவிர அவனுடைய தப்பு இல்லை. அந்த மாதிரி அவன் அதே நாவல் பழம் விற்கிற ஒரு ஏழை அவகிட்ட கண்ணன் போய் நாவல் பழம் கேட்கறான். நாவல் பழம் கேட்டா அவ என்ன சொல்றா, காசுக்கு தானப்பா கொடுக்க முடியும்னு கேட்கிறா. காசு இல்லையே அப்படின்னா உங்க காட்டுல நெல் இருக்கும் இல்லையோ, ஒரு கைப்பிடி நெல் கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த கைப்பிடி நெல் கொடுக்கற செய்யும், அந்த கைப்பிடி நெல்லை எடுத்து வர செய்யும் கண்ணை வழிதெல்லாம் சிந்திண்டே வரானாம். சிந்திண்டே வந்துட்டு அடியேன் பாக்கியம் அடியேன் சிந்திண்டே வரும். சிந்திண்டே வந்துட்டு கையில ஒரு 4 நெல் தான் நிக்கிறது. சின்ன குழந்தையோ அந்த 4 நெல்லை கொண்டு கொடுக்குறான். அந்த கையில இருக்கிற சங்கு சக்கர ரேகையை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அவனை பார்க்குறா. பார்த்துட்டு உனக்கு நாகப்பழம் கொடுக்குறேன், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா உன்னை நான் சரணாகதி பண்ணிக்கிறேன்டா, எனக்கு ஆச்சாரக்கிட்ட போறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை நான் சரணாகதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேவிக்கிறான். நான் கண்ணனை சேவிச்சுட்டு நாகப்பழத்தை எடுத்து கையில கொடுத்துட்டு வெறும் கூட எடுத்துன்னு போறோம்னு நினைச்சிட்டு ஆத்துல போய் பார்க்கறாளாம். அவன் காரண்யம் இல்லையா, ஏழைன்னு அவன் சொன்னாலும் இல்லையோ, இந்த உலகத்துல நீ ஏழையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரத்தனங்களையும் வைடூரையும் கூட அந்த கூடையில வச்சிருந்தானா. பணத்தையும் கொடுப்பான், அந்த பணத்தை அனுபவிக்காத நீ என்ன அனுபவி அப்படிங்கிற ஞானத்தையும் கொடுப்பான். அப்பேற்பட்ட காமஸ்தன் அவன். அததான் இந்த இடத்துல அந்த நாவல் பட காரியங்கள் மூலியமா நம்மளுக்கு என்ன எடுத்துக்காட்டலாம். அவங்கிட்ட 2 நெல்லு தானே இருக்குன்னு அவன் நினைச்சுக்கல. இதுக்கு போய் நான் நாவப்பழம் கொடுக்கணுமான்னு அவன் நினைச்சுக்கல. அவன் எதையுமே நினைச்சுக்காத அவங்கிட்ட விழுந்து சரணாகதி பண்ணிட்டா. 12 நிமிஷத்துக்கு அவளுக்கு வைரமும் வைடூரியமா கிடைச்சது. அந்த மாதிரி ரொம்ப வசதியான மாய தனங்கள் உடையவர். அடியனுக்கு நேரம் இல்லாத கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கிக்கிறேன். உபநிஷத்துல புத்திஷ்டதா, ஜாகிரதா, பிரபோததா, நியமதா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எழுந்திருக்கணும். சாதாரணமா நம்ம தூங்கி எழுந்திருக்கிறது நல்லா விழிச்சுக்கணும். அந்த அரகர தூக்கத்துல வெறுக்கக்கூடாது, நல்லா விழிச்சுக்கணும். நல்லா விழிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அறிவு வரணும். பகவான் காத்துன்னு இருக்கான், சீக்கிரம் நம்ம குளிச்சுட்டு அவனுக்கு தரிகை பண்ணி பாலம் இது பண்ணி எல்லாம் பண்ணணுங்கிற அறிவு வரணும். அறிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த எம்பெருமான கொஞ்ச நேரமாவது அவனையே பார்த்து 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 நம்ம மனசுக்குள்ள உள்வாங்கிக்கணும். இதைதான் வேதம் சொல்றது. எழுந்திருங்கோன்றது காட்டால தூண்டி எழுந்திருக்கிறதும் ஒண்ணுதான், நம்ம மனசை தட்டி எடுக்கிறதும் ஒண்ணுதான். அடுத்தது முடிச்சுக்கணும். இந்த உலகம் இப்படி எல்லாம் இருக்கு, அது வேற. நம்ம உடம்பு இப்படி இருக்கு, இது வேற. நம்ம ஆத்மா வேற, கண்ணன் வேற. இந்த விழிப்பு வித்தியாசம் வேணும். வித்தியாசம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம்
இதெல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவை, இதெல்லாம் சேர்க்கப்பட வேண்டியவை அப்படிங்கிற அறிவு வரணும். இந்த அறிவு வந்துருக்குன்னா பகவானை பார்க்கணும். அப்ப நம்ம ஞான கொண்டு கொண்டு நம்ம மனசால அந்த பகவானை நம்ம பார்க்கணும். இனியோர் பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் திருமலையில பாடுவார். ஒரு பூனாவாக இருக்க வாசப்படி படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு கதறார். இனிமே எனக்கு ஒரு பிறவி வேணாம் இந்த உலகத்துல கதறார். அதையே நம்மளோட தாரக மந்திரமா வச்சுக்கணும். இனி ஓர் பிறவி யான் வேண்டேன். இதை நினைக்க 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 ஒரு நாள் யாரா இருந்தாலும் ஒரு நாள் ஆச்சாரியனை போய் நம்ம அடைய முடியும், அவர்கிட்ட சரணாகதி பண்ணிக்க முடியும். தாயார் கடாட்சத்தால நம்ம திவ்யமா பெருமாள் கிட்ட போய் சேர்க்க முடியும். இன்னும் உருகுதியோ ஆச்சாரியனுடைய உபதேசம் நம்மளுக்கு கிடைக்கலனாக்க நம்ம இந்த சிற்றின்பத்துல இந்த உலக விஷயத்துல நம்ம உறங்கிட்டே தான் இருப்போம். அதை பார்ப்போமா, இதை பார்ப்போமா, இங்க போவோமா, அங்க போவோமான்னு. இந்த கோவில்ல ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு உட்கார்றது எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, எப்பேற்பட்ட ஒரு இன்பத்தை கொடுக்கறது. இது வேறு இன்பம். ஆற்றுக்கு போயிட்டோம்னா நம்ம சம்சாரம் இருக்கே அது சிற்றின்பம் நம்மளுக்கு. அந்த சிற்றின்பத்துல நம்ம உழணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடாது. ஆனால் கர்ம நம்மளுடைய விதி நம்மளுடைய கர்மங்களை படி நம்ம கண்டிப்பா நம்மளுடைய நித்திய கர்மங்களை கண்டிப்பா நம்ம செய்யணும். நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் எதையும் நம்ம விறக்கக்கூடாது. ஆனா ஆழ்வார் சொல்றார், பிரிந்தே பெற்ற மக்கள் பெண்டீர் என்று இவர்களை பின் அறிந்தேன். நம்ம பெற்றவாளோ உற்றவாளோ யாரோ இவாள்லாம் நம்மளுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. அவளால ஏதோ ஒரு சில சந்தோஷங்களை கொடுக்க முடியுமே தவிர அவளால நம்மளுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. அருள் என்னும் ஒழ்வாள் உருவி அவர்களை அறிந்தேன். அறிவு வந்துருக்கு எனக்கு. இவா எல்லாம் இந்த வரவில ஏதோ எனக்கு சுத்தமா வந்திருக்கா. இவா சாஸ்வதம் கிடையாது. இவாளுக்கு நான் சாஸ்வதம் இல்லை, நான் இவாளுக்கு சாஸ்வதம் இல்லை. சாஸ்வதமானவன் அவன் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துருத்து. அந்த அறிவு எனக்கு வந்துருத்து. அந்த அறிவு வந்த உடனே ஐம்புலன்கள் இடத்தீர விரித்து இந்த 5 புலனை என்ன அதை பண்ணி இதை பண்ணி இங்க போ அங்க போ இதை சாப்பிடு அதை சாப்பிடு இதெல்லாம் படுத்தேன். அந்த 5 புலனையும் இழுத்தேன், அடக்கிட்டு முன்னடிக்கே திருவண்ணகர் போனானே. உப்ளிப்பனை பத்தி பாடுறார். ஒரு திருவடி மட்டும்தான் சாஸ்வதம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிருக்கிறார். இனிமே நான் வேற எங்கேயும் போக மாட்டேன்டா. அந்த மாதிரி ஆண்டாள் உன்னை காண்பதோர் அருள் எனக்கு அருளியே வேண்டேன் என் மனை வாழ்க்கையை விண்ணவர் போவானே. ஆண்டாள் இந்த உலகத்தெல்லாம் படைச்ச ஆழ்றையே ஆழ்பவனே, உன்னுடைய அருள் மட்டும் எனக்கு கிடைச்சிருக்குன்னா போதும். வேண்டேன் இனியும் மறுபிறவி, இனிமே மனை வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இனிமே எனக்கு இந்த இடத்துல மறுபிறவி வேண்டாம். உன்னை அருள் எப்படி கிடைக்கும்? ஆச்சாரியனை நீ காட்டி கொடுத்துட்டியானாக்க எனக்கு மறுபிறவி இல்லாத பண்ணிடுவேன். அதுதான் உன்னுடைய அருள் அப்படின்னு சொல்றாரு. நங்கை மேல் போதற்கின்றேன். நங்கை மேல் நீங்கள்லாம் இப்போ வைராகியத்தோட வந்திருக்கோங்க. எனக்கு அந்த வைராகியம் வரல. பாகவத கோஷ்டியில சேர்ந்துட்டாதான் பகவானை சேர முடியுங்கிற அந்த வைராகியம் எனக்கு தெரியல. ஏதோ நான் அனுபவிச்சுட்டேன், கண்ணனை அனுபவிச்சுட்டேன் நான் நினைச்சுட்டு இருக்கேன். அது மாயை. அந்த மாயையிலேருந்து வெளியில வந்துட்டேன். ஒல்லை நீ போதல இவ்வாறு சொல்லியும் வெளியில ஏன் நீ வரல அப்படின்னு சொல்லிவா. கேட்டதுக்கு உனக்கு என்ன வேறுடைமை, நீ என்ன பண்ற, உனக்கே தனியது. பாகவத கோஷியில ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் போவோமானா இதோ இத்தனை பேர் நிக்கிறமே அப்படின்னு சொன்னப்போ உலகத்தில் உள்ள எல்லாரும் பகவானோட ஈடுபட்டு இருக்காளா. ஒரு சிலர் தப்பு பண்றாளோ. பகவத் நாமத்துல இருக்கிறவா, பகவத் சங்கல்பத்திலேயே இருக்கிறவா நிறைய பேர். அதை விட்டுட்டு இந்த உலக விஷயத்துல தன்
ஒத்துட்டதுக்கு அப்புறம் தான் வல்லானே கொன்றானே மாற்றாதே மாற்ற அழிக்க வல்ல மாயனே பாடேலோ அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சுருக்கிட்டேன், ஏன்னா நேரம் போயிட்டே இருக்கு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்லியிருக்கேன், முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன். உண்டியே உடையே என்று உழன்று ஓடி நம்ம விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கணும், விதவிதமா சாப்பிடணும், இந்த உடம்பை அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கண்டிப்பா நீட்டா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், கண்டிப்பா நம்ம வயத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சாப்பிடணும், அதை சாப்பிட்டாதான் தீரும், இதை சாப்பிட்டாதான் தீரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பகவான் இதை படையடைஞ்சிருக்கானா இந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுவோம். உண்டியே உடலே என்று உழன்று ஓடி, இந்த உடலுக்கே கரைந்து நைந்து வேணுங்கோ. உடம்பை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் தான். உடம்பு இருந்தாதான், சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும், உடம்பு இருந்தாதான் நம்மளால எல்லாரும் பண்ண முடியும். ஆனா அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததோ, அதற்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத வெளி விஷயங்கள்ல நம்மளுக்கு ரொம்ப வசதியான விஷயங்கள் பார்த்தாக்க அந்த பாகவத சம்பந்தம், அந்த பாகவதர்களோட சேர்ந்து போயாட்டா பகவானை அனுபவிக்கிற அந்த ஒரு அனுபவம், அதுதான் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சியெல்லாம் கிருஷ்ணனை அனுபவிக்கிறதுக்கோசரம் நோன்பு நோட்டார்கள். நந்தனுடைய புதல்வன் கண்ணன் நம்மளுக்கு பர்த்தாவா வரணும்னு ஆசைப்பட்டார். அடியே ஏற்கனவே விண்ணப்பிச்ச நம்ம எல்லாருமே ஸ்ரீகள் தான், பகவான் ஒத்தந்தான் புருஷோத்தமன், அவன் ஒத்தந்தான் புருஷன், அவனை அடையணும் அப்படியெல்லாம் அவள் நோக்கு தொட்டத கோரின் நாயர் என்ன பண்றான்னா அவளை வியாச்சியமா வச்சு, அவளோட காரணமா வச்சு இந்த திருப்பாவை நம்மளுக்கு கொடுக்கணும். பூமி பிராட்டி அன்னைக்கு வராக மூர்த்தி பூமி பிராட்டி எடுத்தப்போ அவ நடுங்கிறாள். ஏன்னா அவன் அவ்வளோ கொடூரமா கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருந்தான். அந்த பூமி பிராட்டி நடுங்கினப்போ வராக அவளை தடவி கொடுத்தாளாம். அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ, எனக்கே இப்பேற்பட்ட நடுக்கம் வருதே, இந்த உலகத்துல அஞ்ஞானத்தினால இத்தனை பேர் தவிச்சுட்டு இருக்காளே, அவ எல்லாருக்கும் ஒரு ஞானத்தை எப்படி கொடுக்கறது, எப்படி அவளெல்லாம் வழிக்கு கொண்டு வருது அப்படின்னு சொன்னப்போ, நீயே போதையா பிறப்ப, நீயே வேதத்துக்கெல்லாம் வித்தா இருப்ப, நீயே திருப்பாவைன்னு ஒரு 30 பாசனம் கொடுப்ப, அதுல அத்தனை விஷயங்களையும் நீயே சொல்லி அவளை திருத்துவ அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு ஒரு வழி என்ன பண்ணா, கண்ணன் இருந்தது ஆயர்பாடியில, ஆய்ச்சியர்கள் நோம்பு நோக்கா, அதை ஒரு வியாச்சியமா வழியா வச்சுட்டார். வழியா வச்சுட்டு கண்ணனை அடையணும், நம்மளுக்கு ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் லைஃப்ல இருக்கணும், கண்ணனை அடையணும். எப்படி அந்த கண்ணனை அடையணுங்கிறதுக்கு வழி என்னன்றது நம்ம தான் தேடி போகணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி அந்த கண்ணனை அடையணுங்கிற அந்த ஆம்பிஷன் வரத்துக்கு, அந்த ஞானோதயம் வரத்துக்கு என்ன பண்றா, ஒரு வழி காட்டணும். வாழ்க்கெல்லாம் இவன் மனசுல பொறி விழ வைக்கணும், அந்த அது பொசுல அந்த பாசங்களை நம்ம அருளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்கிருஷ்டம், அதாவது உத்கிருஷ்டங்கிறது ஒரு பொருள். இப்போ பர்த்தா சாப்பிட்டதுடைய மிச்சம் இருந்து பதி சாப்பிட்டத அவளுடைய மனைவி சாப்பிட்டா அது உத்கிருஷ்டம், அதாவது வசத்தியானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆச்சாரியனுடைய சாப்பிட்ட மீதியை நம்ம சாப்பிட்டோம்னாக்க அது உத்கிருஷ்டம், அதாவது அதுதான் வசத்தியானது. பகவானுக்கு கண்டரோட பண்றமே, அவன் சாப்பிடுவான், அவன் சாப்பிட்ட அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்றமே, அது உத்கிருஷ்டம் சொல்லுவான். உத்கிருஷ்டம்னா உயர்ந்த அமுது அப்படின்னு அர்த்தம். இந்த வேதம் எல்லாத்துக்கும் உத்கிருஷ்டம். அந்த வேதத்திலேருந்து அவகிட்டேருந்து யாசிச்ச அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை நம்மளுக்கெல்லாம் இப்படி எடுத்து எடுத்து சொல்லியிருக்காளே தாயார், அதுதான் உத்கிருஷ்டம். கிடைக்கக்கூடாத அமுதம் இது, யாராலையும் பெற முடியாத அமுதம் இது, கிடைக்க அரிய அமுதம். இதை நான் ஆண்டாள் நாச்சியார் நம்மளுக்கு கொடுத்துருக்கா. இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அனுபவிக்கணும். அடியனுக்கு நிறைய இருக்கு சொல்றதுக்கு, அடியனுக்கு நேரம்
ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல யாராவது பெரியவா இந்த ஒரு பாசத்துக்கு மட்டும் எனக்கு ஒரு வாரம் கொடுத்தானா ஒரு புரியோடு புரிய வைப்பேனோ என்னமோ, அதுவும் அவன் சக்தி. அடியன் சிறிய ஞானஸ்தன் பொருளாத இந்த பொருளாக்கி அவன் தான் என் நாட்டுல இருந்து பேசுறான் தவிர அடியன் எதுவுமே சொல்லல. பெரியவா சொல்லி கொடுத்த வழியில அவ காட்டுற அந்த வழியே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், அவ்வளவுதான். இதுக்கு என்ன இளம்பிழையே சம்சாரங்கிற கூட்டுல நம்ம எல்லாம் அடப்பட்டு கிடக்கிறோம். அந்த கிளி பறந்து திரிய வேண்டிய அந்த கிளி பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி எங்கப்பால் அடைய வேண்டிய இந்த கிளியான நம்ம ஆத்மா இந்த சம்சாரங்கிற கூட்டுல இருக்கு. நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் வென அது நம்மளுடைய சிறக அந்த கிளிக்கு சிறக வெட்டிடுவா, கூட்டுல அடைக்கணும்னா பறந்து போயிடும் சொல்லிட்டு. அந்த மாதிரிதான் நம்ம பாவ புண்ணியங்கிற வினைகள் அந்த சிறகு நம்மளுக்கு அடைச்சு போய் கிடக்கு. அந்த சிறகை எடுத்துட்டு அதனால நம்மளால பறக்க முடியாத அந்த பாவ புண்ணியத்தால நம்ம அடப்பட்டு கிடக்குமே. சேதனர்களே, இந்த உலகத்துல பகவானுக்கோசரமே அவனை அடையணுங்கிறதுக்கோசரமே பிறந்திருக்கோம். ஆனா அந்த ஞானமே நம்மளுக்கு இல்லையே. இன்னும் எத்தனை பிறவி எடுத்திருக்கோம்? 87 லட்சம் கோடி பிறவி எடுப்போம்னு சொல்லி புராணத்துல இருக்கு. அத்தனை பிறவில இது நம்மளுக்கு எத்தனாவது பிறவின்னு நம்மளுக்கு தெரியாது. இத்தனை பிறவி எடுக்கும் குருகதியோ ஏதாவது ஒரு பிறவியிலையாவது அவனுடைய நாமம் உனக்கு வராதா? அவன் பேர்ல உனக்கு ஒரு ஞானம் வந்துடாதா? அவன்தான் நட்சமன், அவனால மட்டும்தான் மோட்சம் கொடுக்க முடியுங்கிற அந்த ஞானம் உனக்கு வந்துடாதே. எல்லே சில்லென்று அடைமீன். ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் சில்லென்று அப்படியே சில்லுன்னு நம்ம மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்பினாக்க நம்மளுக்கு அப்படியே அதிர்ந்து போய் எழுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஞானமே இல்லாத ஊழிக்கிட்டு இருக்க இந்த மனசுல பகவான்கிற அந்த விதைய சில்லுன்னு அப்படியே நல்லா உரைக்கிறாப்புல ஆச்சாரியன் எடுத்து கொடுக்க செய்ய சில்லென்று அடைமே. பொறுக்க முடியாத வகையில இந்த உலகத்து விஷயங்கள்லாம் இருக்க செய்யும். அது எல்லாத்தையும் அகத்தியம், அதாவது அதெல்லாம் தள்ளப்பட வேண்டியது. ஹத்தியம் எதெல்லாம் நம்மளுக்கு வேணுமோ அதை வல்லை மாறுதல்கள். ரிஷியசிங்கர் மாதிரி இந்த கதைகள்லாம் சொல்லணும். ரிஷியசிங்கர், சௌகரி, இந்த கதை சரித்திரங்களை கேட்டால் நம்மளுக்கு நிறையாவே விஷயங்கள் தெரியும். அந்த மாதிரி அவளை மாதிரி இருக்க முதலியவர்களுடைய கதைகளை எங்க கிட்ட சொன்னதை வல்லீர்கள் நீங்களே தெரிஞ்சுட்டு நீங்களே சொன்னீங்களே. அப்போ நான் வைராக்கியம் இல்லாத இருந்துட்டேன். இப்ப எனக்கு வைராக்கியம் வந்துட்டு ஒல்லை நீ போகிறாய் உனக்கு என்ன வேறுடுமை. எனக்கும் உங்களை மாதிரியே ஒரு வைராக்கியம் வந்துட்டனால கைவல்யம் அடிய நேரமா இருந்து இருந்தாலும் இந்த ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லியிருந்தேன். கைவல்யம்ங்கிறது நம்ம ஆத்மாவை நம்மளே அனுபவிக்கிறது. கைவல்ய ஆர்த்திகள்னு சொல்லுவான். கைவல்யம்னா அவளுக்கும் மூப்பு பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது. ஆனா அவ பகவானை நினைக்க மாட்டா. விரஜா நதியை தாண்டி அவளுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். அங்க போய் தன்னுடைய ஆத்மாவையே தானே அனுபவிச்சிருப்பானா. அவதான் கைவல்ய ஆர்த்தின்னு சொல்லுவா. சுருக்கமா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்கோசரம். அந்த கைவல்யத்தை ஈடுபடக்கூடாது. நம்மளுடைய ஆத்மா அவன் சொத்து. இந்த ஆத்மாவை அவகிட்ட படைக்கணும். இந்த ஆத்மாவை நானே அனுபவிக்க கூடாது. அந்த மாதிரி அவனுடைய சொத்து இந்த உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு எல்லாத்தையும் நானே அனுபவிக்க கூடாது. அவன் சொத்தை அவன் கொடுத்தாங்கிற ஒரு எண்ணத்தோட அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பெரும்பாலும் போந்தார் அப்படின்னு சொன்னா அந்த சிற்றின்பத்தை சுகத்தை தான் சொல்றா. அந்த சுகத்துல போகாத பகவான் கிட்ட போயிட்டானா யானை மாதிரி நம்ம மனசுல இருக்கிற அசுர குணங்கள் யானை விட பெருசு, மலைமலையா இருக்கு. காம குரோதங்கள் மம அகங்காரங்கள் மலைமலையா இருக்கு நம்ம மனசுல. அந்த மம அகங்காரங்களை அவன் அசைச்சு வல்லா மாற்றாரை மாற்ற அழிக்க வல்லானை மாயனை. அவன் மாயன். அவன் அந்த நம்ம மனசுல இருக்கிற அந்த எண்ணங்களை மாற்ற வல்லவன் அவன். இந்த மாதிரி வெளி விஷயங்களை போயிருக்காத வா என்கிட்ட சரணாகதி பண்ணிக்கோன்னு நம்ம மனசை மாற்றக்கூடிய வல்லா
ரிஷிகேஷன் நம்ம பலங்களை அழகிறதுக்கு ரிஷிகேஷ நாமத்தை எவ்வாறு உச்சரிச்சுட்டே இருக்கணும்னுவா பெரியவாழா. ரிஷிகேஷான்னு கூப்பிட்டா நம்ம பலங்கள் நம்மளுக்கு வசப்படணும். அந்த மாதிரி ரிஷிகேஷன் அவனை மாறாத எண்ணங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய அசுர எண்ணங்கள், அனாவசிய பேச்சுக்கள், அனாவசிய எண்ணங்கள், அனாவசிய ஆசைகள், இது எல்லாத்தையும் அழிக்கிறதோ அவன் ஜெகன் மோகினியான மாயையுடையவன். அப்பேற்பட்ட அவன் கடல்ல அமுதத்தை கடைஞ்சி எடுக்கிறான். கடைஞ்சி எடுத்துட்டு தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை கொடுக்கணும்னு சொல்லி ராட்சசர்களை வெயிட் பண்ண வைக்கிறான். வெயிட் பண்ணி என்ன பண்ணான், ஜெகன் மோகினி அவதாரம் எடுத்தான். அவர்கள் எல்லாத்தையும் மயக்கிட்டு இங்க தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை கொடுக்குறான். அந்த மாதிரிதான் நம்ம மனசுல இருக்கிற அந்த அரக்கர்களை மோகினியா அவதாரம் எடுத்து எப்படி மயக்கிறானோ அந்த மாதிரி நம்மளுடைய அடியை திரும்பி விண்ணப்பிக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற ரஜ குணத்தையோ தமோ குணத்தையோ நம்மளால அழிக்க முடியாது. அவன் மோகினியா இருந்து அதை கொஞ்சம் அடக்குவான். அவன் அடக்கிட்டு நம்மளுக்கு சத்துவ குணத்தை உண்டாக்கிடுவான். அப்பேற்பட்ட மாயனன் அவனை நம்பிக்கை வேண்டும். தாரக மந்திரமா வச்சுக்கோங்க. அடியேன் பண்றதை தான் சொல்றேன். வெளிப்படி சுவாமிகள் சொல்வார், நம்ம ஒண்ணு ஃபாலோ பண்றோம்னா அதுதான் அடுத்த வாழ்க்கை உபதேசம் பண்ணலாம். அடுத்த வாழ்க்கை மட்டும் ஊருக்கு உபதேசம்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அதெல்லாம் ஃபாலோ பண்றவர் நான் பண்றதை தான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். என் மனசுல அன்னைக்கு என்னுடைய ஆச்சாரியன் ஒரு சின்ன விதையை கண்ணன்னு விதைச்சார். இன்னைக்கு அவன் விருட்சமா என் மனசுல இருக்கான். அந்த விதையை உங்க மனசுல தான் நான் விதைக்கிறேன். நான் கண்ணன் காப்பான், காபுஸ்தன் காப்பான். இது தவிர எனக்கு வேற தாரக மந்திரமே கிடையாது. அதை தான் உங்களையும் சொல்றேன். இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அந்த கண்ணன் உங்களெல்லாம் ஆட்கொள்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோட ரொம்பவே சுற்றிட்டு முடிச்சுட்டேன். அடியனை குற்றங்குறைகளுக்கு க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியன் சிறிய ஞானஸ்தர் பொருளாத பொருளாக்கி ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட ஒப்பிச்சிருக்கேன். அதை எப்படியாவது ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் மனசை தயார்படுத்திக்கோங்க. அடியேன் திருவாடி பூரத்து ஜெகத்தூரித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, புயல் அரங்கற்கே கண்